வேத புஸ்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலே சங்கீதம் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி போதுங்க. மிக அருமையான ஒரு வேத வசனம். என்ன வார்த்தை அது? பக்தி. சத்தமா சொல்லலாம் எல்லாரும். பக்தி உள்ளவனை கர்த்தர் அவருக்காக என்ன செய்து கொண்டார்? தேர்ந்தெடுத்து கொண்டார். பக்தி உள்ளவர்கள் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமானவர்கள். ஆமென். என்னங்க? யார்? பக்தி உள்ளவர்கள் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர்கள். பாருங்கள், இந்தியா என்ற தேசத்திலே பிறந்ததற்காக நாம் உண்மையிலே சந்தோஷப்படணும். உண்மையாகவே சந்தோஷப்பட வேண்டும். காரணம் என்ன? எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பக்தி ஆர்வம் இந்திய நாட்டில் இல்லையா? நாம் அதை அறிந்திருக்கிறோம். இந்திய நாட்டினுடைய சூழல்கள், பின்னணி எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். உண்மையாகவே ஒரு பக்தி நிறைந்த ஒரு தேசம்தான் இந்திய தேசம். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட உணர்வு இந்த பக்தி உணர்வு. ஆமென். பாருங்கள், பக்தி என்றால் அர்த்தம் என்ன? பக்தி என்றால் ஆர்வம் அல்லது வாஞ்சையுடன் இணைந்த ஈடுபாடு. என்ன அர்த்தம் அதற்கு? வாஞ்சையுடன் இணைந்த ஈடுபாடு. அது எந்த விஷயமானாலும் சரி. பக்தி என்றாலே தேவ பக்தி, ஆண்டவர் மேலே பக்தி என்று அர்த்தம் அல்ல. வாஞ்சை உணர்வுடைய ஒரு ஈடுபாடுதான் பேர் என்ன? பக்தி. அது எந்த விஷயமானாலும், அது ஒருவேளை குடும்பமோ வேலையோ அல்லது நாம் செய்கிற மற்ற விஷயங்களோ அல்லது பெற்றோரோ ஏன் ஆண்டவரோ, இந்த விஷயங்கள் மீது இருக்கிற வாஞ்சையோடு இணைந்த ஈடுபாடுதான் எது? சத்தமா வாய்த்தருங்க. பக்தி உணர்வு. இந்த காரியங்களை சார்ந்த உணர்வு. அதிலே தேவ பக்தி என்பது, தேவ பக்தியின் உணர்வு மகா பெரிய ஆசீர்வாதம். ஆமென். பக்தி உணர்வு இருப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதிலே தேவ பக்தி, ஆண்டவர் மீது பக்தி இருப்பது, அது மிகவும் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு உணர்வு. தேவ பக்தி என்பது தேவன் மீது, ஆண்டவர் மீது ஆழ்ந்த ஒரு வாஞ்சையோடு இணைந்த ஈடுபாடு, தாகத்தோடு இணைந்த ஈடுபாடு இல்லையா? போன வாரத்தில் நாம் சிந்தித்தோம், ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? சத்தமா? பசியும் தாகம். ஆவிக்குரிய ரீதியாக, ஆவிக்குரிய யாருக்கு அந்த தாகமும் அந்த பசியும் இருக்கிறதோ அவர்கள்தான் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் அது. ஒருவேளை பசி தாகம் இல்லாவிட்டால் உடம்புலையும் ஃபால்ட்டு ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அப்படியே இருந்ததென்றால் உயிர் இல்லாதவர்கள் போலத்தான் அர்த்தம் இல்லையா? தேவ பக்தி என்றால் என்ன? தேவனை தேடும் உணர்வு. என்னங்க அர்த்தம்? தேவனை, எல்லாம் சத்தமா, தேவனை தேடும் உணர்வு. உருவாக்கின ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கிற உணர்வு தான் எது? தேவ பக்தி. ஆமென். பாருங்கள், பக்தி உணர்வு அல்லது தேவ பக்தி உணர்வு பெரும் ஆசீர்வாதம், பெரும் ஆசீர்வாதம். ஆனால் அந்த பக்தி அது சரியானதாய் இருக்க வேண்டும். அந்த பக்தி சரியானதாய் இருக்க வேண்டும். மெய்யான தேவனை நோக்கி இருக்க வேண்டும். எப்படி? மெய்யான தேவனை நோக்கி இருக்க வேண்டும். மெய்யான ஆண்டவரை சார்ந்து இருக்கிற பக்தியே அல்லது வாஞ்சை உணர்வே உண்மையான பக்தி. ஆமென். உண்மையான பக்தி. அந்த பக்தி தான் மெய்யான ஆசீர்வாதத்தை
கொண்டு வரும். ஆமென். பாருங்கள், போன வாரத்திலே நான் சொன்னேன், ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே உலகம் சார்ந்த விஷயங்களை தான் அதிகம் சிந்திக்கிறோம். அஃப்கோர்ஸ் அதையும் அந்த லிஸ்டிலே சேர்த்து கொள்ளலாம். ஆனால் ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு சரியான விஷயங்கள் ஆவிக்குரிய விஷயங்கள். ஆமென். உலகம் மாயை நிறைந்த உலகம். மாயையான விஷயத்திலே ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் ஒன்றையும் பார்க்கவோ அல்ல சொல்லவோ முடியாது, கூடாது. ஆனால் உலகத்திலே ஜீவன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் என்ன கிடைக்கிறதோ அதை ஆசீர்வாதமாக நாம் சிந்திக்க கூடும். ஆனால் உண்மையாகவே ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய விஷயங்கள், தேவ சாயல், தேவனை போல நாம் வாழுவதுதான் ஆசீர்வாதம். மெய்யான தெய்வத்தை சார்ந்து இருக்கிற அந்த பக்தியே உண்மையான, சத்தமா எல்லாரும் வாயத்தரங்க பார்ப்போம், உண்மையான பக்தி. அந்த பக்தி தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாருங்கள், ஆண்டவருக்கு உண்மையாக இதன் மேலே பிரியம் அதிகம். ஆண்டவருக்கு இதன் மேலே பிரியம் அதிகம். யார் மேலே? எந்த காரியத்தின் மேலே? யாருக்குள்ளே அவர் மேலே பக்தி அல்லது தேவ பக்தி அதிகம் இருக்கிறதோ அவர்கள் மேல் அவர் அதிகம் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். அதைத்தான் நாம் சங்கீதம் 4:3 வாசிக்கிறோம். மீண்டும் வாசியுங்கள். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். என்னங்க? தேவ பக்தி உள்ளவனை என்று அல்ல, பக்தி, ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு, வாஞ்சை, அது தேவன் மேலே இருக்கும் பொழுது அவருக்காக அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார், அவர்கள் மேல் பிரியம் வைக்கிறார், பிரியம் வைக்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், அவனை விடுவிப்பேன். தேவ பக்தி ஒரு விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களை அது என்ன செய்யும்? கொண்டு வரும். பாருங்கள், ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி அடிக்கடி பிதாவான தேவன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவர் என் நேசகுமாரன், ஏன் அப்படி அடிக்கடி சொன்னாரு? ஒய், காரணம் என்ன? ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு மாம்சமாய் இந்த உலகத்தில் உங்களை போல என்னை போல இருந்த பொழுது பிதாவின் மேலே, தேவன் மேலே அவர் காட்டின இந்த பக்தி உணர்வு பொழுதன்னைக்கும் பிதா பிதா, என் பிதா, என் தேவன், என் பிதா என்று சொல்லி எப்போது பார்த்தாலும் அவ்வளவு ஈடுபாடு இருந்தபடினாலே தான் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை, நான் இவர் பேரில் பிரியமாயிருக்கிறேன். தேவன் மேலே யார் ஒருவருக்கு பக்தி உணர்வு அதிகம் இருக்குதோ அவர்கள் கிறிஸ்து இயேசு கூறினது போல, பிதா என்னை, சத்தமா, பிதா என்னை தனியே. நிறைய பேருக்குள்ள குடும்பம் என்ற ஒன்று இருந்தாலும் உள்ளத்துல இந்த உணர்வு இருக்கு. என்ன உறவு? நான் எப்படி இருக்கிறேன்? தனிமையா இருக்கிறேன். சொந்தக்காரங்க இருப்பாங்க, உடன் விசுவாசிகள் இருப்பாங்க, பெற்றோர் இருப்பாங்க, கூட பிறந்தவங்க இருப்பாங்க. ஆனா உள்ளத்துல அதிக உணர்வு எது? நான் தனிமையாய், ரொம்ப ரொம்ப லோன்லியா இருக்கேனே. எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, பட் உள்ளத்துல ஒரு, நல்லா புரிஞ்சுக்கங்க, பக்தி உணர்வு குறைவா இருக்கிற இடத்துல இந்த உணர்வு இருக்கும். எது? தனிமை உணர்வு. யாருக்குள்ளே தேவ பக்தி உணர்வு இல்லாமல் இருக்கிறதோ கண்டிப்பாய் நான் தனியாத்தானே இருக்கிறேன். எல்லாரும் பேசுறாங்க, பட் யாரும் பேசலைன்ற உணர்வு இருக்கும். எல்லாரும் பார்க்குறாங்க, விசாரிக்காங்க, பட் யாரும் விசாரிக்கலைன்ற உணர்வு, என்னமோ தெரியல, ஒரு பக்தி உணர்வு கம்மியா இருக்குன்னு அர்த்தம்.
கிறிஸ்து இயேசுவை பார்த்து இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவர் என் நேசகுமாரன் ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்கார். காரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் மீது காட்டின அந்த ஆழ்ந்த பற்று, அந்த ஈடுபாடு, அது பிதாவை பேச வைத்துக் கொண்டே இருக்கிறது. இவர் என் நேசகுமார், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இது போக இந்த பக்கம் இவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. பிதா பிதா என் பிதா என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செய்யறேன், என் பிதா என்ன பேச சொன்னாரோ. இப்படி ஒரு ஒரு பக்தி உணர்வுக்குள்ளே வாங்கல, வேற மாதிரி இருப்பீங்க. குடும்பம் மோட்சமாயிரும். உள்ளத்துல சோர்வு உணர்வு என்ன செய்யாது, எட்டி பார்க்கவே பார்க்காது. பக்தி உணர்வு, யாருக்கு பக்தி இருக்கிறதோ அந்த மக்களை தேவன் மிகவும் பிரியப்படுற. பாருங்க, உலகத்திலே மக்களை அல்லது உங்களையும் என்னையும் கர்த்தர் உண்டாக்கின நோக்கமே தேவ பக்தியாய் வாழத்தான். ஆமாவா இல்லையா? சத்தம் வரலையே. பாருங்கள், மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி உலகத்திலே உருவாக வேண்டும் என்று சொல்லி அவர் நோக்கமாய் இருந்தார். உலகத்திலே உங்களையும் என்னையும் உண்டு பண்ணின நோக்கமே நாம் தேவ பக்தியாய் இருக்கிறவர்களாயிருக்க. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்டாக்கின தேவனோடு உறவாய், அவர் மீது ஆழ்ந்த பற்றுதலோடு, அவர் மீது ஆழ்ந்த ஈடுபாடோடு. என் அன்பு விசுவாசியே, நானும் நீங்களும் மீட்கப்பட்டவர்கள் தான், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான். பற்றுதல் அதிகமாக இருக்குதா? கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. உங்களுக்காக சிலுவையிலே கிரயம் கொடுத்த அந்த ஆண்டவர் மீது ஆழ்ந்த பற்று, ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கிறதா? அது அநேகருக்குள்ளே வெகுவாய் குறைந்திருக்கிறபடினால தான் பல இக்கட்டான வேண்டாத சூழல்கள். அவர் உலகத்திலே உங்களையும் என்னையும் உண்டு பண்ணின நோக்கமே தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாகும்படியாய். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவன் பக்தி உணர்வை அவர் விரும்புகிறார். ஆமென். சத்தமா? பக்தி உணர்வை விசேஷ பார்வையோடு அவர் பார்க்கிறார். எப்படி? எதை சொல்லுங்க? பக்தி உணர்வை. உங்களுக்கு உலகத்திற்குரியவைகளை அவர் விசேஷ பார்வையோடு பார்ப்பதில்லை. ஒருவேளை ஒரு 2000 ரூபா நம்ம செலவு பண்ணி ஒரு வேத புஸ்தகம் வாங்கியிருக்கலாம், ஒருவேளை ஒரு சாங் புக் நல்ல அருமையானதாக வாங்கியிருக்கலாம், அல்லது வேறு ஆண்டவருக்காக சில விஷயங்களை நாம் செய்திருக்கலாம், அல்லது ஆண்டவருக்கென்று ஆஃபரிங் நம்ம அதிகமாக ஷேர் பண்ணலாம், அல்லது இந்த கேர் ஃபண்டோ பில்டிங் ஃபண்டோ உற்சாகமாம், அதையெல்லாம் அவர் முக்கியமாய் பார்க்கிறார். ஆனால் அதை விட அதிகமாக பக்தி உணர்வு, என் மீது ஆழ்ந்த பற்றுதல் இருக்கிறதா, என் மீது இந்த தேவ பிள்ளைக்கு ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கிறதா என்பதை அதிகம் பார்க்கிறார். விசேஷ பார்வை. காரணம், அதுதான் அவருடைய நோக்கம். உலகத்திலே ஒரு மனிதனை உருவாக்கி பிறக்க வைத்து உலக மனுஷனாய் அவன் வாழும்படி ஆண்டவர் அவனை பிறக்க வைக்கவில்லை. தேவ மனிதனாய், ஆமென், தேவ சாயல் உடைய ஒரு மனிதனாய் வாழும்படி ஒரு மனிதனை அவர் படைத்தார். பக்தி உள்ளவர்கள் அவருக்கு தேவை. யார் தேவை? சத்தமா? சத்தம் வரலையே. பக்தி உள்ளவர்கள் தான் அவருக்கு. பக்தி குறைவானவர்களும் அவருக்கு தேவைதான், பக்தி இல்லாதவர்களும் அவருக்கு தேவைதான், அப்கோர்ஸ். ஆனால் பக்தி
பக்தி உள்ளவர்களோடுதான் அவர் அவருடைய காரியங்களை பற்றி என்ன செய்கிறார்? பகிர்ந்து கொள்ளுகிறார். அவருடைய வேலைக்காக அவர் என்ன செய்கிறார்? உபயோகப்படுத்துகிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் கர்த்தர் சத்தமா அவருக்காக, தமக்காக. அப்கோர்ஸ் எல்லாருமே அவருக்கு பெரிய இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் உண்மையாக யாருக்கு தேவ பக்தி, ஆழ்ந்த பற்றுதல் ஆண்டவரும் இருக்கிறதோ அவர்களோடு தான் ஈடுபாடு அவருக்கு. பாருங்கள், உலகத்திலே அநேகர் பக்தியா இருக்கிறார்கள். உலகத்திலே அநேகர் பக்தி உள்ளவர்கள் போல அநேகர் தோற்றமளிக்கிறார்கள். ஆனால் எல்லா பக்தியும் உண்மையானது அல்ல. வேதம் சொல்லுகிறது. மீகா புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க, வேகமா வாசிங்க. தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்று போனான். என்னங்க? தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்று போனான். உண்மையான பக்தி இன்றைக்கு மிகவும் குறைவு பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சிந்திக்கிற வண்ணம் முழுமையாய் இருக்கிறதோ இல்லையோ, கொஞ்சமேனும் அந்த பக்தி உள்ளவர்களாய் நாம் கூடியிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. நிச்சயமா இங்க இருக்கிற யாருக்கும் பக்தி இல்லைன்னு நாம் கூறிவிடவே முடியாது. தேவ பக்தி உள்ளவர்களாம். ஆமென். தேவ பக்தியினுடைய ஆசீர்வாதத்தை பாருங்களேன். 1 தீமோத்தேயு 4:8. வேகமா நான் போகிறேன். 1 தீமோத்தேயு 4:8. வாசிங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. என்னங்க? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது. அம்மா, ஐயா, வாலிபர்களே, பிள்ளைகளே, நீங்க கவனிங்க ஒரு நிமிஷம். தேவ பக்தியின் ஆசீர்வாதத்தை பாருங்க. ஒருவேளை சில கேள்விகள் முன்னதாக உங்களிலே என்னிலே தோன்றி இருக்கலாம். என்ன? பக்தி ஆண்டவர் இருந்துட்டா என் குடும்பம், என் வாழ்க்கை, என் வேலை. தேவ பக்தி ஒண்ணு உடனே உங்க ஜீவனை புடுங்கிட்டு போய் அங்க கூட்டிட்டு போயிடாது. இந்த ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது, இனி பின்வரும். ஆமென். தேவ பக்தி பிரயோஜனமானதுங்க. வசனம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. பிரயோஜனமானது. அதை நம்புங்க. ஃபர்ஸ்ட் சர்ச்சு கூட்டம் வந்துட்டா என் குடும்பம். புத்தியினர்களா இருக்காதீங்க. வசனத்தை வாசிங்க. வசனம் சொல்லுது தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி வாழ வைக்கும். இந்த ஜீவனுக்கும் பிரயோஜனமா இருக்கும், அந்த ஜீவனுக்கும். என்ன அழகாய் கர்த்தர். அதை திரும்ப வாசிங்களே. சரீர முயற்சி. என்னங்க? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? எது உலகத்துக்காக நாம் எடுக்கிற முயற்சிகளிலே பிரயோஜனம் இல்லாமல் இல்லை. கொஞ்சம் பலன், கொஞ்சம் என்னது, கொஞ்சம் பிரயோஜனம். ஆனால் தேவ பக்தி தான் பிரயோஜனம் என்ற வார்த்தைக்கு சூட்டே அதுதான். எது? தேவ பக்தி. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. எல்லா விஷயத்தை காட்டிலும் ஆண்டவருடைய காரியங்களிலே ஆழ்ந்த ஈடுபாடு கொள்ளுங்க. அது உங்களை வாழ வைக்கும், அது பிரயோஜனப்படுத்தும். அது ஆவிக்குரிய ரீதியாக மட்டுமல்ல, இந்த ஜீவனுக்கும். ஆமென். இந்த வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபிங்க. அப்படியே அது மேல கை வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே, உம்மீது எனக்கு ஆழ்ந்த பற்றுதல், ஒரு தேவ பக்தி பெருகட்டும். இந்த வசனத்துல உள்ளது போல இந்த ஜீவன், இந்த உலக வாழ்க்கைக்கு எனக்கு நீங்க போதுமானவரா இருப்பீங்கன்னு சொல்லி நன்றி சொல்லி ஜெபிங்க அவருக்கு. அது பிரயோஜனம். ஆமென். எது? சத்தமா தேவ பக்தி.
எந்த சூழ்நிலைக்கும் ஏற்றது தேவ பக்தி. இரண்டாவது 1 தீமோத்தேயு 6:6 வாசிங்க. வேகமா எடுத்து வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இதெல்லாம் நிறைய முறை நம்ம வாசிருக்கோமா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நிச்சயமா தெரியும். தேவ பக்தி ஆதாயத்தை உண்டாக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? லாபத்தை, ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். அதிலும் போதுமென்ற மனமும் இருந்துச்சுன்னா நிறைவான ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. தேவ பக்தி ஒன்று பிரயோஜனம் உள்ளது, இரண்டாவது ஆதாயத்தை உண்டாக்கும், ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். ஆசீர்வாதத்திற்கு ஏற்றதுதான் எது? தேவ பக்தி யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களை அந்த தேவ பக்தி ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்தும். இந்த காரியத்தை செய் மகனே, இந்த காரியத்தை செய், இப்படி பேசு, வேலை இப்படி பாரு, இப்படி பிஹேவ் பண்ணு. அந்த தேவ பக்தி என்ன செய்யும்? வழி நடத்தும். ஆவியானவர் அதை செய்வார். ஆனா ஆச்சரியமாக தேவ பக்தியை, தேவன் மீது, தேவ காரியங்கள் மீது ஆழ்ந்த பற்றுதல் சண்டே கிறிஸ்தவர்களாக அநேகர் இருந்து கொண்டிருக்கிறோம். சண்டே கிறிஸ்டியன்ஸ். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். தேவ பக்தி உங்களை வாழ வைக்கும். ஆமென். தேவ பக்தி பிரயோஜனமானது. உலகம் சார்ந்து நீங்கள் முயற்சி செய்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம்தான் பிரயோஜனம். வசனம் தெளிவா சொல்லுது. என்ன பிரயோஜனமா? அற்ப பிரயோஜனம். எப்படிங்க? தேவ பக்தி. முயற்சி எடுங்க. ஆண்டவர் மீது ஈடுபாடு காட்ட, அவருடைய காரியங்கள் மீது முயற்சி, ஈடுபாடு காட்ட பிரயாசப்படுங்க. ரொம்ப பிரயாசப்படுங்க. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அது தகும். நான் அநேக முறை சொல்லியிருக்கிறேன், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும். காரணம் லாபகரமானது. ஆமென். ஆதாயமானது. அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மூன்றாவது யோபு புஸ்தகம் 4:6 வாசிங்க வேகமா. யோபு 4:6. உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ. யோபுவை பார்த்து அவருடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, ஐயா, உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ. என்ன அர்த்தம்? தேவ பக்தி என்ன செய்யுமா? பாடுகளிலும் கஷ்டங்களிலும் பலனாய் வாழ வைக்கும். ஆமென். அதுதான் என்னுடைய உள்ள அர்த்தம். சொல்லுங்க. தேவ பக்தி பாடுகளிலும், சத்தமா வாயத்தரங்க, பாடுகளிலும் கஷ்டங்களிலும் பலனாய், ஆமென், பலனாய் வாழ வைக்கும் தேவ பக்தி. ஒருவேளை பலன் இழந்து போயிருந்தாலும், எப்படி யோபு அப்படிதான் இருந்தார் இல்லையா? அவங்களுக்கு தெரியும். எல்லாமே இழந்து போய், குடும்பம் உட்பட, பொண்டாட்டி மட்டும்தான் உயிரோடு இருக்கு, மீதி எல்லாம் என்ன பண்ணிச்சு போச்சு? அழிஞ்சு போச்சு. பிள்ளைங்க செத்து போனாங்க, சொத்து சுகம் வீடு எல்லாம் அழிஞ்சு போச்சு. புருஷன் பொண்டாட்டி மட்டும் 2 பேர் உட்காந்துருக்காங்க. அதுவும் சும்மா இல்லைங்க. யோபுடைய உடம்புல வியாதி, புண்கள் அப்படியே எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? சொரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நிச்சயமா வாயி இதோட முடிச்சுக்குவோம், ஆண்டவனே எனக்கு அப்படித்தான் சொல்லி இருக்கணும். ஆனா யோபுவுக்குள்ள இருந்த அந்த தேவ பக்தி சொல்ல விடல. டேய், அமைதியாரு, லாபகரமான ரெட்டத்தனையா உன்னை நோக்கி என்ன செய்ய போகுது? வரப்போகுது. ஹல்லேலூயா. தேவ பக்தி அப்படிப்பட்டது. அநேகர் அதை அற்பமாய் சிந்திக்கிறோம். உலக சூழ்நிலைகளினாலே, போராட்டங்களினாலே சில நேரம் பல காரியங்களை ஒருவேளை நானும் நீங்களும் இழந்திருக்கலாம், இழந்து போயிருக்கலாம். ஆனா உள்ளே தேவ பக்தி உங்க உள்ளத்துல அழுத்தமா இருந்தால் திரும்ப பலனா நீங்கள் உருவாக அது உதவி செய்யும். ஆமென். ஹல்லேலூயா.
தேவ பக்தி. தேவ பக்தி இல்லாம சும்மா முழங்கால் போட்டுக்கிட்டு அல்லது ஆண்டவர் பேது அந்த முறுமுறுப்பு இந்த முறுப்பு, ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க, திரும்பி பார்க்காம போயிருன்றவார் ஆண்டவர். உனக்காக நான் பட்ட பாடுகள் உனக்கு முக்கியமா இல்லையா நான் கேட்பாரா மாட்டாரா? எவ்வளவு இழப்பான சூழ்நிலையானாலும் உள்ளத்துல அந்த அந்த தேவ பக்தி இருந்தா திரும்ப அது என்ன செஞ்சிடும், நம்மளை கொண்டு வந்துடும். யோபு அதற்கு பெரிய சாட்சி. ஒண்ணுமே இல்லைங்க, ஃபேமிலி போயிருச்சு, சரி ஒய்ஃப் இருந்துச்சு, அதுதான் அவனை என்ன செஞ்சிச்சு, கொஞ்சம் உற்சாகப்படுத்தி கூட்டிட்டு வந்துச்சு. அப்படியா? ஒய்ஃப் என்ன சொல்லுது, தேவனை தூஷிச்சிரும். என்ன பெரிய உறுதியா இருக்கிறது, ஒண்டையும் காணா, தூஷிச்சிரும். என்ன அர்த்தம்? ஆண்டவரை ரெண்டு திட்டிட்டு விட்டுட்டு வாரும், செத்து போவோம். நல்ல வேலைக்கு இவருக்குள்ள என்ன இருந்துச்சு, அம்மா மாறே ஒய்ஃபு மாறே. அப்படி யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, உங்க குடும்பத்தை பாழாக்கிறாதீங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்ன செஞ்சாரு, இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு பாடு, நோ, முழங்கால் போடு, ஆண்டவர் மேல உன்னுடைய ஆழ்ந்த ஈடுபாட காட்ட ஆரம்பி. என்ன ஆரம்பி? எப்படி? ஒண்ணுமே முடியல, முறுமுறுக்காம இரு ஃபர்ஸ்ட். அது ஆழ்ந்த ஈடுபாடு. உனக்கு முடியிறப்ப நீ எழுந்து வந்து ஆக்டிவாரு. ஆனா உன்னால முடியாதப்ப முறுமுறுக்காம இருக்கிறது ஒரு ஈடுபாடு தான். ஆமென். என் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், என் ஆண்டவர் எனக்கு உண்மையுள்ளவர், எனக்கு என்னை அப்படியே விட்டுற மாட்டாரு. அப்படி வார்த்தைகளை பேசு. ஆமென். அதுதான் தேவ பக்தி இருக்கிறது அடையாளம். சும்மா நய நய நயன்ட்டு என்ன கூட்டம், என்ன சர்ச்சு, என்ன பாஸ்டர், என்ன ஊழியக்காரர், என்ன விசுவாசிகள், திரும்பி பார்க்காதப்பா, எங்க விருப்பமோ அங்க போப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். யோபுவுக்கு பாருங்க, நான் முன்னாடி சொன்னேன், தேவ பக்தி ஆதாயம் சொன்னா அது யோபு வாழ்க்கையில வந்துச்சா? சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், இன்னொன்னு வரல. என்னது? ஒய்ஃப். நல்ல வேலைக்கு ஆண்டவர் கொஞ்சம் நியாயமா தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு, ரெண்டு. அதே போல பிள்ளைகள், அதாவது முந்தி 10 இருந்தாங்க, அதே போல இன்னொரு 10. ஏன்னா பிள்ளைகள் இல்லாம போனாங்க, இப்ப புதுசா பிள்ளைகளை கொடுத்தாரு. சரி, ஆடு மாடுகள் என்னது, ரெட்டத்தனை, அது ரெட்டத்தனை, இது ரெட்டத்தனை. யோபு யோசிச்சிருப்பான், என்ன ஆண்டவரே, தயவு செய்து பொண்டாட்டியை இன்னொரு பொண்டாட்டி என்ன செஞ்சிடாதீங்க, ஒன்ன வச்சே என்னால என்ன செய்ய முடியல, இதை நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி. அவர் நியாயமா தான் செய்யறார். ஆமென். அல்லேலூயா. அதாவது என்ன அர்த்தம், பாடுகள் மேல் பாடுகளை கூட்ட மாட்டார். ஏன்னா இன்னொரு பொண்டாட்டி வந்தா முடியாது, அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டம். அது ஆண்டவருக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? என்ன வாயை திறக்க மாட்டீங்க, இன்னொன்று இருந்தா கூட கொஞ்சம் அப்படி வருதோ, அல்லது இதையும் தூக்கிட்டா கூட நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன், இந்த மாதிரி எதுவும் இருக்கா? வேண்டாம், அப்படிலாம் இருக்காது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எதை செய்யணுமோ அதை அவர் சரியாய், சத்தமா வாயில அறிக்கை எடுங்க, அதை அவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பக்தி மிகுந்த ஆச்சா ரெட்டத்தனையாய் என்ன இழந்து போனாலும் அதை கொண்டு வருவார். தேவ பக்தி இருந்தா. ஆமென். 4வது ஆசீர்வாதம் 2 பேதுரு 2:9 வாசிங்க. வேகமா எடுத்து வாசிங்க. 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரம. போதுங்க. 4வது ஆசீர்வாதம் என்ன? சோதனை நின்று காப்பாற்றுகிற தேவ பக்தி. தேவ பக்தி என்ன செய்யும்? ஒன்னு, அது பிரயோஜனம் உள்ளது, இந்த ஜீவனுக்கும் இனி வரும் அந்த ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது. 2வது,
தேவ பக்தி லாபகரமானது. ஆமென். அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது. மூன்றாவது, என்ன இழந்து போனாலும் என்ன பாடுகள் இருந்தாலும் பலனாய் நிற்க வைக்கும். எது? தேவ பக்தி. நான்காவது, சோதனையிலிருந்து நம்ம என்ன செய்யும்? காக்கும், காப்பாற்றும். சோதனை அல்லது ஏதாவது சிக்கலா, அதிலிருந்து அழகாய் வெளியே நாம் வந்து சேரக்கூடிய வழியை காட்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவ பக்தியாய் வாழ்வது மகா பெரிய ஆசீர்வாதம். ஆமென். யாரெல்லாம் அது ஆமா உண்மைதான் சொல்லி ஒத்துக்கிறீங்க? கை தூக்குங்க. அல்லேலூயா. ஆமென். தேவ பக்தியாய் இருக்க பிரயாசப்படுவோம். வேண்டாததை ஆண்டவர் இங்கே அவர் பேசிக் கொண்டிருக்கவில்லை, வேண்டியதை பேசுகிறார். ஆமென். ஒவ்வொரு வாரமும் என்னோடும் உங்களோடும் அவர் வேண்டியதை பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பக்தி. தேவ பக்தி இவ்வளவு ஆசீர்வாதத்தை என்ன செய்யுமா? சத்தம் வரலையே, கொண்டு வரும். தேவ பக்தி என்னிலே உண்டென்று நான் எப்படி அறிந்து கொள்வது? தேவ பக்தி தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருப்பதற்கான அடையாளம் என்ன? எனக்கு தேவ பக்தி இருக்கு அப்படின்னு நானும் நீங்களும் கூறிவிட முடியும். ஆமாவா இல்லையா? இந்த வாயை வச்சு என்ன செஞ்சிடலாம்? சொல்லிடலாம். ஆனால் தேவ பக்தி உள்ளவர் இந்த விசுவாசிக்குள்ளே, இந்த ஊழியக்காருக்குள்ளே, இந்த மூப்பருக்குள்ளே தேவ பக்தி இருக்கிறது என்பதற்கு அவருடைய வாழ்க்கை சான்று. அவருடைய வாழ்க்கை சில விஷயங்களை வேகமாய் பார்த்து முடிக்க போறோம். ஒன்றாவது, லூக்கா சுவிசேஷம் 2:25-29. வேகமா வாசிங்க. லூக்கா 2:25-29. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதி போதுங்க. பாருங்கள், கீழே வரைக்கும் நம்ம வாசிக்கணும். அதை வீட்டில் நீங்க வாசிக்கணும். ஒரு 5 வசனம், 4-5 வசனம் வாசித்தோம். தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் அங்க பார்க்கிறோம். யார் அவர்? சிமியோன். தேவ பக்தி ஒரு விசுவாசிக்குள்ளே இருக்கிறது, இருப்பதற்கு அடையாளம் என்ன? அங்க என்ன வாசிக்கிறோம்? அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். நீங்க அதை ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய சாராம்சத்தை இப்படியாக நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? நீங்க புரிஞ்சுக்கலாம். என்ன? ஆண்டவருக்காக காத்திருக்கிற உணர்வு. என்ன உணர்வுங்க? காத்திருத்தல். ஆண்டுடைய வார்த்தையின் மீது வாஞ்சையுள்ள உணர்வு, அவரோடு உள்ள உறவு. முதல் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இதை நீங்க முக்கியமா சிந்திக்காம என்கிட்ட தேவ பக்தி இருக்குன்னு வெறுமையா சொன்னோம்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவ பக்தி ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கிறது என்பதற்கு சான்றுகளை இப்பொழுது என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம்? பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை கூர்மையா கேட்டு அவைகள் இருக்கும்படியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதுல முதலாவது தேவனுக்காய் காத்திருக்கிற உணர்வு. தேவனோடு ஒரு உறவாய் இருக்கிற வாழ்க்கை. யாருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை, தேவனுக்காக தேவ பிரசன்னத்திலே காத்திருக்கிற, ஆண்டவரோடு கூட உறவாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறதோ அவர்களுக்குள்ளேதான் சொல்லுங்க தேவ பக்தி இருக்குன்னு அர்த்தம். இருக்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆண்டவரோடு உறவு அடையாளம் உங்களுக்கு தெரியும். அவனுடைய பிரசன்னத்திலே என்ன செய்வது?
ஜெபத்தில் இருப்பது, அதிகாலை ஜெபம், வேத வாசிப்பு, வேத தியானம், ஆண்டவரோடு கூட உறவா இருக்கிறதுக்கு பிரதான விஷயங்களில் 2 ஜெபமும் வேத வாசிப்பு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே விசுவாசி நான் என்று பேசிக்கொள்ளுகிற அநேகருடைய வாழ்க்கையிலே காலை ஜெபம் இல்லை, காலை வேத வாசிப்பு இல்லை. எல்லாம் பிசி என்று சொல்லி வாழ்க்கை அப்படியாய் அநேகருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் எனக்குள்ளே தேவ பக்தி இருக்குன்னு சொல்லிக்கலாம், ஆனா ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். தேவ பக்தி இருப்பதற்கு சான்று முதலாவது அவருக்காய் காத்திருப்பது, தேவ பிரசன்னத்தில் அதிகாலை ஜெபமும் வேத வாசிப்பும். அதை கட்டாயம் முக்கியப்படுத்தி ஆகணும். என்ன பிஸியா இருக்கட்டும், என்ன நீங்க முக்கியமான ஆளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை பெரிய அதிகாரியாய், ஏன் பிரதமராய், முதலமைச்சராய், பிரதான வேலையில ஈடுபட்டவர்களாய் இருந்தாலும் அவரோடு கூட உறவிலே சரியா இருந்தால்தான் தேவ பக்தி இருக்கிறது என்ற அர்த்தம். தானியேல் அப்படி இல்லையா? இருந்தாரா இல்லையா? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானமே தானியேல். ஆனால் தினம் 3 வேளை அவர் செய்தாரே. எனக்கும் உங்களுக்கும் அதைவிட பிஸியா இருக்கிறோமா? அதைவிட பிஸியா இருக்கிறோமா? இதை செய்யாமல், இப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் நானும் பக்தி உள்ளவன் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க, சொல்லாதீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அதை மீறி சொன்னீங்கன்னா அவர் ஒன்றும் செய்ய போவதில்லை. சொல்லிக்கலாம், யாருக்கு எந்த பிரயோஜனம்? யாரு கூடவே ஏய் அப்படி சொல்லாத, அப்படி யாரும் என்ன செய்ய போறதில்லை, கூற போறதில்லை. கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அதிகாலை ஜெபம் இருக்குதா? அதிகாலை வேத வாசிப்பு இருக்கா? எதையும் காரணம் சொல்லாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை முறையை பிளான் பண்ணி மாத்திக்கங்க. ஐயோ என் வேலை அப்படி இருக்கு, ஐயோ என் குடும்ப சூழல், 1 நாள் 2 நாள் வாழ்க்கை ஃபுல்லா அப்படி இருக்குதா? பிளானை மாத்துங்க, வாழ்க்கை முறையை மாத்திக்கங்க. வாழ்க்கை முறை கட்டாயம், கட்டாயம். அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிற ஒரு வாழ்க்கை முறை இல்லாமல் எனக்கு தேவபக்தி இருக்குன்னு சொல்லி திருச்சபையை ஏமாற்றாதீங்க. ஊழியக்காரனை, உடன் விசுவாசிகளை ஏமாற்றாதீங்க. ஏன்னா திருச்சபையும், அதாவது ஊழியக்காரும் உடன் விசுவாசியும் உங்க உள் வாழ்க்கைக்குள்ள என்ன செய்ய போறதில்லை, பார்க்க போறது. ஆனா ஆவியானவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பார்த்துட்டு இருக்கிறாரு. தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளது, ஆதாயகரமானது, மீண்டும் பலனாய் உருவாக வைக்கக்கூடியது. தேவ பக்தி சோதனையில் இருந்து காக்கக்கூடியது. இவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு அதை வாழ்க்கையிலே கொண்டு வராமல் இருந்தால் பொறுப்பு யாருதுங்க? சொல்லுங்க, நம்ம தானே? ஆண்டவரா? ஆனா அடிக்கடி ஆண்டவரை சொல்றோம்ல, டக்குன்னு ஈஸியா வந்துருதுல. என்ன கர்த்தர் ஆண்டவரை, சர்ச்சுக்கு நான் போனேன், சர்ச்சுக்கு போனேன், என்ன போயிட்டோம் அப்படி சர்ச்சுக்கு? 24 மணி நேரம் இங்க இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. மீட்டிங் வந்துட்டோமா? அப்படி எல்லா கூட்டத்துக்கும் வந்துட்டோமா? முன்னாடி வந்தாச்சா? இவ்வளவு ஃபால்ட்டை வச்சுக்கிட்டு ஆண்டவர் பண்ணிட்டார், ஆண்டவர் பண்ணிட்டார் எப்படிங்க சொல்ல முடியும்? தேவ பக்தியை கூட்டுங்க, கம்பல்சரியா அதை பேணி காத்து கொள்ளுங்க. இந்த பக்தி உங்களை வாழ வைக்கும். ஆமென். நிச்சயமாய் பக்தி உணர்வு உண்டு என்பதற்கு சான்று அதிகாலை ஜெபமும் வேத வாசிப்பும், அவரோடு இருக்கிற உறவு. அதை ஃபாலோ பண்ணுங்க. 2வது சான்று அப்போஸ்தல புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 33ஆம் வசனம் வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அந்தப்படியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் மீண்டுமாக நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷன் இங்க பார்க்கிறோம். யாரவன்?
கொர்நேலியு. ஜாப் என்னங்க சொல்லுங்க? போலீஸ் ஃபீல்டில் பெரிய ஆபீசர். ஆனா மனுஷனுக்கு இருந்த பக்தி போல வேற யாருக்கும் நம்மெல்லாம் சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. சாக்கு போக்கு சொல்லவே. என்ன செஞ்சார் அவரு? தேவ பக்தி இருக்கிறது என்பதற்கு அடையாளம் உடன் மக்கள் மேல் இருக்கிற ஆத்துமபார உணர்வு. நான் இங்கே கூடியிருக்கிறேன் என்பதல்ல, நாங்கள் எல்லாரும் தேவனை தேட வைக்கிற உணர்வு இருந்துச்சு. என்னங்க என்னங்க அர்த்தம்? தேவனை தேட வைக்கிற உணர்வு. ஆத்துமாக்களை தேவனண்டை கூட்டி வருகிற, கூட்டி சேர்க்கிற உணர்வு. தேவ பக்தி இருக்கிறது என்பதற்கு அதுதான் இரண்டாவது சான்று. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய பிரதானம் இரண்டாவது விஷயம். ஒன்று, நான் ஆண்டவருக்குள்ளே நான் வரணும், நான் ஆண்டவருக்குள்ளே திறமா இருக்கணும். இரண்டாவது ஆத்துமாதாயம் தான். அதற்காகத்தான் அவர் வந்தார் இல்லையா? அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்தார்? மீட்டு கொண்டார். அந்த இரண்டாவது உணர்வு இருந்தால்தான் தேவ பக்தி இருக்கிறது என்று அர்த்தம். உடன் மக்கள் மேல் ஆத்தும பார உணர்வு இருக்கிறதா உங்களுக்கு? உங்களுடைய சொந்தக்காரர்கள் மேலே, உங்களுடைய வீட்டார் மேலே, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேலே அந்த ஆத்தும பார உணர்வு இருந்து கூட்டி சேர்க்க வேண்டும். கூட்டி சேர்க்க வேண்டும். ஆலயத்திற்கு அல்லது வீட்டு கூட்டத்திற்கு கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வந்தாதான் நான் சொல்லலைங்க, வசனம் சொல்லுது. தேவ பக்தி இருக்குது இருக்குது இருக்குது. ஆனா எவன் செத்தா நமக்கு என்ன? நான் ஒழுங்கா ஆலயத்துக்கு போகணும், வேற அதெல்லாம் கஷ்டங்க. அது ஏமாற்று வாழ்க்கையா தானே? ஆண்டவருடைய பிள்ளை என்றால் அந்த ஆத்தும பாரம் இருக்க வேணாமா? என் பின்னாடி என் குடும்பம் வரணுமே, என் பின்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் வரணுமே, என் பின்னாடி எங்க சொந்த பந்தங்கள் வரணுமே, அந்த உணர்வு இருக்க வேண்டுமே. அந்த உணர்வு இருந்தால் நீ உண்மையாகவே யார்? தேவ பக்தி உள்ளவன். அந்த உணர்வு இருக்கிறதா? ஆண்டவன் நம்மோடு பேசுவாராக. அதை வைத்து கொண்டு எனக்கு தேவ பக்தி இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். நிச்சயமாக. மூன்றாவது 1 தீமோத்தேயு 5:4 வாசிங்க வேகமா. 1 தீமோத்தேயு 5:4. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க, தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து போதுங்க. கவனிங்க எல்லாரும். மூன்றாவது பாயிண்ட், தேவ பக்தி ஒரு விசுவாசிக்குள்ளே இருக்கிறது என்பதற்கான அடையாளம். மூணாவது விஷயம், அவருடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் பார்த்து கொள்ளுக வேண்டும். சொந்த குடும்பத்தை நன்றாய் சொல்லுங்க. அந்த ஃபேமிலிக்குள்ளே அன்பு குறைய விடாமல் வச்சுக்கணும். என்னங்க சொல்லுங்க, சத்தம் வரலையே. ஏன்னா அது முக்கியமா? என்னங்க, சோறு முக்கியம், அரிசி பருப்பு முக்கியம், வீட்டு வாடகை முக்கியம், வீடு அதெல்லாம் அடுத்து தான், லாஸ்ட் தான். அன்பினால தான் அந்த குடும்பம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருக்கு, ஒரே குடும்பமா மாறி இருக்கு. ஆமாவா இல்லையா? தேவ பக்தி உங்களுக்குள்ளே இருக்கிறது அல்லது ஒரு விசுவாசிக்குள்ளே இருக்கிறது என்பதற்கு மூன்றாவது சான்று என்ன? தான் குடும்பத்தை என்ன செய்யணும்? நன்றாய் பார்த்து கொள்ளணும், அன்பு குறைய விடாமல். முதலாவது. இரண்டாவது, ஆகாரம் குறைய விடாமல். என்னங்க சத்தமா? எந்த சிக்கலிலும் சிக்கி விடாமல் பார்த்து கொள்வார்கள். அவர்களுக்குள்ள என்ன இருக்குது? தேவ பக்தி இருக்கிறது, இருக்குன்னு சொல்லிக்கிட்டு குடும்பத்து மேல அக்கறையே இல்லை. ஒய்ஃபு சாப்பிட்டுச்சா, புருஷன் சாப்பிட்டாரா, பிள்ளைக சாப்பிட்டாங்களா, பிள்ளைக நல்லா இருக்காங்களா,
ஃபேமிலியுடைய சாட்சி எப்படி இருக்கு? ஒன்றுமே கேர் பண்ணிக்கிறது இல்லை, குடும்பத்து மேலே அன்பு இல்லை, அன்பு பூரா செல்ஃபோன் மேலே அல்லது ஃப்ரெண்ட்ஸு மேலே. ஏமாற்று வாழ்க்கை தானே அது. வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. இந்த பூஸ்டர் இந்த பாஸ்டர் எப்பயும் இப்படி தான். ஏங்க நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. எனக்கு தேவ பக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பாருங்க ஒழுங்கா, உங்க ஒய்ஃபை ஒழுங்கா பாருங்க, உங்க புருஷனை ஒழுங்கா பாருங்க, உங்க பிள்ளைகளை ஒழுங்கா பாருங்க. அங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் இருக்கான்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் அன்பு இருக்கான்னு பாருங்க, பாசத்தை கொட்டுங்க. அங்க சோறு அரிசி பருப்பு இருக்கான்னு பாருங்க. எந்த சிக்கல்ல எந்த ஒரு சாட்சி கேடு வந்துடாம பாருங்க. இதுல அக்கறை இல்லாம எனக்கு தேவ பக்தி இருக்குன்னா எப்படிங்க அது உண்மையான? யோசிச்சு பாருங்க. குடும்பத்துக்குள்ள சாப்பாடு இருக்கணும்னா காசு வேணும். காசு வேணும்னா வேலைக்கு போகணும், வேலைக்கு போகணும். வேலைக்கு போக இஷ்டமே இல்லை. எங்க சொல்லுங்க, வேலைக்கு போக இஷ்டம். ஏன்? போர் அடிக்குது ஒரே வேலையை பார்க்குறதுனால. என்ன வேலை? அப்போ இந்த வாரம் ஒரு வேலை, அடுத்த வாரம் இன்னொரு வேலை பார்க்கலாம்ல. வேலைக்கு போனாதான் ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? வேலைக்கு போனாதான் எது இது வந்தாதான் அரிசி பருப்பு. வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், அன்பு குடும்பத்து மேல அன்பை பொழியணும். என் மனைவி அடிக்கடி சொல்லணும், அன்பு மனைவி உன்னை நான் என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் எப்படிங்க சொல்றது? சொல்லாமலே இருந்தால் வேற பக்கம் சொல்ல வச்சிடும் உலகம். தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. ரொம்ப பாசமா இருங்க, ஒன்னா உட்காருங்க. என்னங்க அப்படிலாம் இல்லையா? கல்யாணம் முடிச்ச ஒரு 3 வருஷம் அப்படி இருப்பான், அடுத்து ஒரு 10-20 வருஷம் ஆச்சுன்னா கிட்டக்க வராத, வருதா வரலையா, ஒன்னா இருங்க, சந்தோஷமா இருங்க. இப்படியெல்லாம் இருந்தாலே உங்க வாயை திறந்து எனக்கு தேவ பக்தி இருக்குன்னு சொல்ல வேணாம். கர்த்தர் உங்களை பார்க்கிறவர், உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஆமென், அல்லேலூயா. குடும்பத்துக்கு உண்மையா இருங்க. அதுதான் என்னது தேவ பக்திங்க. இங்கிட்டு ஒரு குடும்பம் அங்கிட்டு ஒரு குடும்பம், அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர், ரொம்ப தப்பு. அது உலக மனுஷனுக்கு வேணா அது பொருந்து. அஃப்கோர்ஸ் அவனுக்கு என்ன செய்யாது, அது தேவன் அப்படி இருக்க உண்டாக்கல. ஆனா அநேக அநேக புத்தியினர்கள் 2, 3 சிலது 4 கூட வச்சுக்கிறாங்க. குடும்பத்தை சொன்னேன், தேவ பக்தி எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன பார்க்கணும்? குடும்பத்தை ஒழுங்கா பார்க்கணும், ஒழுங்கா வேலைக்கு போகணும், அன்பு குறைய விடக்கூடாது. அடுத்து ஆகாரம், ஐயோ அரிசி பருப்பு இல்லை, கஷ்டமா இருக்கு, வேலைக்கு போறேன், காசு வருது, அப்புறம் வீண் செலவா நிறைய பண்ணிட்டு அப்புறம் இருக்குமா காசு? யோசிங்க, நிறைய செலவு, அதை பார்க்கறத பூரா வாங்குறது, அதை செய்யலாம் இதை செய்யலாம் அதை செய்யலாம், வீட்டில் சாப்பாடு உடனே காணா. ஏன்? காசு இல்லை. எப்படி காசு வரும்? வீண் செலவு என்ன செய்யக்கூடாது. வீண் செலவு பண்றவங்க குடும்பத்தை ஒழுங்கா பார்க்காதவங்க, புத்தியினர்கள். கோச்சுக்கிட்டா கோச்சுக்கங்க, அதை பத்தி நான் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தெரியும் உங்க பாஸ்டரை பத்தி, ஃபீல் பண்ணா பண்ணிக்கங்க. கோவப்பட்டு நீங்க பேசினாலும் சரி, அல்லது போரணி பேசினாலும் சரி, என்ன பேசினாலும் ஐ டோன்ட் கேர். எனக்கு சத்தியத்தை சத்தியமா நான் போதிக்கிறேன். அப்படிப்பட்ட போதகர் உங்களுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் அதுக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கு. ஆமென். அதுதான், அதைத்தான் பேசுறார் ஆவியானவர். எங்க காசே இல்லைங்க, வெட்டி செலவு பண்ணா இருக்காதுல்ல காசு, இருக்குமா இருக்காதா? எங்க ஆஸ்பத்திரிக்கு ஐயோ ஐயோ எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு எனக்கு ஆஸ்பத்திரி போற மாதிரி நீ ஏன் வாழ்ற? ஒழுங்கா சாப்பிடு, ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணு, ஒழுங்கா வீட்டை பாரு. அதையும் தாண்டி சில நேரம் வருது, அதை நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. நம்ம மேல 1000 மிஸ்டேக்கை வச்சுக்கிட்டு ஆண்டவர் பார்க்கல ஆண்டவர் பார்க்கல ஆண்டவர் பார்க்கல.
தேவ பக்தியா இருக்க பாருங்க. லாபகரமானது. ஆமென். ஆதாயமானது, ஆதாயமானது, அது பிரயோஜனமானது. சோதனை நின்று சொல்லுங்க ரட்சிக்க கூடியது. பெரிய பெரிய ஆசீர்வாதங்க. ஆனா தேவ பக்தி இருக்கின்றதுக்கு அடையாளம் தேவ உறவு இருந்தா தேவ பக்தி இருக்கு. இரண்டாவது ஆத்தும பார உள்ள உணர்வு இருந்தா தேவ பக்தி இருக்குன்னு அர்த்தம். மூணாவது குடும்பத்தை ஒழுங்கா பார்த்தா தேவ பக்தி இருக்குன்னு அர்த்தம். அதே வசனத்தை வாசிங்க. 5:4 அதேதான். 1 தீமோத்தேயு விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. 4th பாயிண்ட், தேவ பக்தி எனக்குள்ளே இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன? தான் குடும்பத்தையும் நன்றாய் பார்த்து கொண்டு பெற்றோரையும் நன்றாய் பார்த்து கொள்ளணும். தன்னை வளர்த்து எப்படிங்க? எல்லாரும் வாயை திறக்கணுமே. தன்னை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரை, அதாவது அப்பாவை அம்மாவை ஆதரிப்பார்கள். யாருக்கு உண்மையிலேயே தேவ பக்தி இருக்கிறதோ அவர்கள் பெற்றோரின் குறைவுகளை பொறுத்து கொள்வார்கள். என்னங்க பெற்றோரின் சத்தம் வரலையே. பெற்றோரின் குறைவுகளை ஏங்க நம்ம சின்ன பிள்ளையா வாலிப பிள்ளையா சின்ன பிள்ளை இருந்தப்ப பண்ண சேட்டையெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க? பொறுத்தாங்களா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமாவா இல்லையா? நம்ம சின்ன பிள்ளைகளா இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தோம். ஸ்கூல்ல பண்ண சேட்டைகள், வீட்டில் பண்ண சேட்டைகள், எவ்வளவோ சேட்டை பண்ணியிருக்கோமா இல்லையா? எப்பா பார்க்குறத பார்த்தா பண்ணதே இல்லாத மாதிரி தெரியுது. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க? பொறுத்தாங்களா இல்லையா? ஏங்க இப்போ நம்ம வளர்ந்து ஃபேமிலி ஆயிட்டோம். அம்மா அப்பா செய்யறத நம்ம பொறுத்துக்க மாட்டோம். ஏங்க பொறுத்துக்க மாட்டோம்? நான் சேட்டை பண்ணா எங்க அம்மா அப்பா அதை பொறுத்துக்கணும். ஆனா எங்க அம்மா அப்பா ஏதாவது அறியாம கொஞ்சம் அதை நான் பொறுத்துக்க மாட்டேன். எதை விதைக்கிறோமோ அது கண்டிப்பா அறுக்க வேண்டிய கட்டாயம் வரும். வேதம் சொல்லுது பெற்றார் செய்த வாசிங்க அதை கொஞ்சம். பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். செஞ்ச எல்லாவற்றிற்கும் நம்ம கண்டிப்பா பதில் நன்மை செய்யணும், செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அப்படி இருந்தா எனக்கு தேவ பக்தி இருக்குன்னு மார்தட்டி சொல்லலாம். அம்மாவை பார்க்கறது இல்ல, அப்பாவை பார்க்கறது இல்ல, அவங்க இருக்காங்களா இல்லையா, சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா, எப்படி இருந்தா நமக்கு என்ன? சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல அன்பா ஆசையா ஊட்டி விட்டு சீராக்கி பாலூட்டி பெரியவர்களாய் ஆக்கினவர்களை இப்ப பார்க்காதது எவ்வளவு தப்புங்க. எங்க நான் சொல்லல, பைபிள் சொல்லுதுங்க. இப்படி செஞ்சாதாங்க தேவ பக்தி இருக்குன்னு அர்த்தம். இது செய்யாம எனக்குள்ளே தேவ பக்தி இருக்குன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாதுங்க. பெற்றோரை விட்டுறாதீங்க, பெற்றோரை சொல்லுங்க விட்டுறாதீங்க. பெற்றோருக்குள்ளே சில சமயம் என்ன இருக்கும், குறைபாடுகள் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் எல்லாரும் யாரு தான் மனிதர்கள், குறைகள் இருக்கலாம். சில சமயம் வேண்டாததை பேசியிருப்பாங்க, சில சமயம் கொஞ்சம் ஞானம் இல்லாமல் பேசியிருப்பாங்க. அதுக்காக பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுக்காதீங்க. அது பின்தொடரும். ப்ளீஸ், ஆண்டவர் அன்பா கேட்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. 5வது யாக்கோபு 1:27 வாசிங்க. வேகமா வாசிங்க.
யாக்கோபு 1:27. 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. இந்த வசனத்துல 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்னு என்னது? திக்கற்ற பிள்ளைகளும் அவர்களை விசாரிக்கிறதும், ஆதரவற்றவர்களை விசாரிப்பது என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஆதரவற்றவர்களை. அதுல முதல்ல தேவனுடைய அசம்பிளியில, அடுத்து வெளியே பொதுவாகவே ஆதரவற்றவர்களை விசாரிப்பது. திக்கற்ற பிள்ளைகள், எந்த ஆதரவும் இல்லை. அதே போல திக்கற்ற விதவைகள் யாராயிருந்தாலும், மேபி அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அல்லது உங்களுடைய உடன் விசுவாசியா இருக்கலாம். இவர்களை விசாரிப்பது உங்களுக்குள்ளே உள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? இவளை விசாரிக்காம இவர்கள் மேல கேரிங் இல்லாம இருந்தீங்கன்னா, நான் கிறிஸ்தவன், எனக்கு தேவ பக்தி சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. 2வது கீழே வாசிங்க அப்படியே. உலகத்தால் கரைபடாதபடிக்கு, என்னங்க உலகத்தால் கரைபடாதபடிக்கு சுத்தமான வாழ்க்கை செய்வது தேவ பக்தி, அந்தரங்க ஒழுக்கம். என்னங்க அது? அந்தரங்க, அதாவது உலக சாயல் உள் மனிதனுக்குள்ளே ஒட்டி விடாமல் பரிசுத்தமாய் இருப்பது எது? தேவ பக்தி. அதெல்லாம் தேவ பக்தி. அவ்வப்பொழுது கொஞ்சம் உலக சாயல் வருது, அவ்வப்பொழுது சில, அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. தேவ பக்தி உள்ள இருந்தால் பாவம் அண்ட விடமாட்டோம். பாவம் இறுதியாக யாக்கோபு 1:26 வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். 7வது நாவடக்கம். உள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? உள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? நாவடக்கம். வாயின் வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா, தேவ பக்தியான ஒழுக்கமான வார்த்தைகளை யார் பேசுறாங்களோ அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? தேவ பக்தி. தேவ பக்தி இல்லாதவங்க தான் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. கெட்ட வார்த்தை வரும், ரொம்ப அலட்சியமா பேசுவாங்க, கேலி பேசுவாங்க, திட்டி பேசுவாங்க, ரொம்ப ரூடா பேசுவாங்க. நாவடக்கமும் உள்ள தேவ பக்தி இருக்குன்னு கரையாளம். நாவடக்கம் மட்டுமல்ல, பேச்சுக்கள் சுத்தமா இருக்கணும். பாருங்கள், 1 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. 4:7 வாசிங்க. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. நாவடக்கம் தேவை. சீர்கேடான பேச்சு, வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, இவைகள் அதிகம் வந்துச்சுன்னா தேவ பக்தி இல்லைன்னு அர்த்தம். அதை இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்க நயன்னு நேரடியா போன்ல அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில அல்லது அங்க டாப்பு இங்க டாப்பு, அதெல்லாம் தேவ பக்தி இல்லைன்றது அடையாளம். தேவ பக்தி இருந்தா வாய்க்கு பூட்டு போட்டிருப்போம். நாவ் அடக்கம். தேவையான வார்த்தைகளை, பிரயோஜனப்படுகிற வார்த்தைகளை, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை, உருவாக்குகிற வார்த்தைகளை பேசுவோம். 7 விஷயங்கள் தேவ பக்தி உண்டு என்பதற்கு. 1, தேவனோடு உள்ள உறவு. 2வது ஆத்தும பார உணர்வு. 3வது சொந்த குடும்பத்தை நன்றாய் பார்த்து கொள்வது. அடுத்து 4வது பெற்றோரை நன்றாய் பார்த்து கொள்வது. 5வது ஆதரவற்றவர்களை விசாரிப்பது. 6வது அந்தரங்க ஒழுக்கம், உலக சாயல் ஒட்டாமல் இருப்பது. 7வது நாவடக்கம், தேவ பக்தி இருப்பதற்கு அடையாளம். ஆண்டவன் நமக்கு இரக்கம் செய்ய